குடிக்க போகிறேன். ஒரு 11 மணி போல் இதை வந்து நான் குடிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நான் ரெடி பண்ணிவிட்டு அந்தந்த டைமுக்கு சாப்பிட போகிறேன். இதை அதுக்கப்புறம் பன்னீரும் கேப்சிகமும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் வெயிட் லாஸில் முக்கியமாக தேவை என்ன தெரியுமா? மென்டல் ஹெல்த் வந்து அமைதியாக இருக்கணும். பட் என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இதை பற்றின நாலேஜும் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு சஜஷனாக சொல்லுங்கள். எனக்கு ஓகேனா வந்து நான் எடுத்துக்கிறேன். சாப்பாடு கொடுத்துட்டு 3 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. மூடி ஆயிடுச்சு, சுட இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு இது கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து விலாக் எடுத்து. இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். காலையில் 5:30க்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு. ஒலை காஞ்சிட்ருக்கு. ஸோ 5:30க்கு கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதம் விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அதனால் வந்து நானும் எங்கள் பாப்பாவும் வந்துட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது தான். ஸோ 2 பேரும் வந்துட்டு சாமிக்கு தண்ணி ஊற்றினோம். அங்கே வந்து தண்ணி வரும், அதில் வந்து பிடிச்சி ஊற்றிட்டு வந்துட்டோம். மெயின் விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பால், அதுக்கப்புறம் வந்து சந்தனம், இது எல்லாத்தையும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். நீங்கள் மார்கழி மாதம் முருகருக்கு தண்ணி ஊற்றுறீங்களா, விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்துட்டு நான் ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு கிடப்பேன். வாக்கிங் வந்து போக முடியல. அதனால் வந்து ஒரு 3/4 மணி நேரம் வந்து நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இதை பற்றின நாலேஜும் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு சஜஷனாக சொல்லுங்கள். எனக்கு ஓகேனா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து எப்படின்னா 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 6x8 அந்த இதில் தான் நான் வந்து டயட் இருக்க போகிறேன். நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும் இருக்க போகிறேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ தண்ணி வந்து நிறையா குடிங்க. தண்ணி வந்து நான் எப்போவுமே வந்து என் கையில் வாட்டர் பாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டேன். திடீர்னு பார்த்தா மயில் சவுண்டு மாதிரி கேட்டுது. ஸோ அதனால தான் வந்து திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா மேட்டெல்லாம் வந்து எடுத்து சுருட்டி வச்சாச்சு. மேட் யூஸ் ஆச்சோ இல்லையோ, இப்போ நல்லாவே யூஸ் ஆகுது. எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கீழே வந்தாச்சு. கீழே வந்து சமைக்க வேண்டிய வேலை இருக்குது. என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு, சாப்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண போகிறேன். கூட சப்பாத்தியும் பண்ணணும். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தேங்காவை திருவி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி உருட்டணும். நீங்கள் வந்து முட்டைக்கோஸுக்கு மிளகாய் தூள் போடாமல் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு திரித்து வச்சுருந்தோம். கோதுமை மாவு வந்து கோதுமை காய வச்சு திரித்து வச்சுருந்தோம். அதை வந்து ஜலித்து காலையிலக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம், அம்மாவுக்கு எனக்கு. ஸோ மாவு பிசைஞ்சு வச்சதுக்குள்ளே குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பக்கம் வந்து கடைசியான குழம்பு வந்து வச்சுட்டு கடைசியாக தான் சாம்பார் தூள் போட்டு தாளித்து ஊற்றுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சப்பாத்தி உருட்டியாச்சு. சப்பாத்தி விட்டு அம்மாவுக்கு கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ நான் வந்து பன்னீர் தான் பண்ண போகிறேன். பன்னீரும் கேப்சிகமும் போட்டு கூடவே பெரிய வெங்காயம் போட்டு சூப்பராக வந்து நம்ம பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளும் கூட. நம்ம ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆம்லா ஜூஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதை தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு குடிக்க போகிறேன். ஒரு 11 மணி போல் இதை வந்து நான் குடிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நான் ரெடி பண்ணிவிட்டு அந்தந்த டைமுக்கு சாப்பிட போகிறேன். இதை குடிச்சிட்டு ஒரு
ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு அடுத்த ஃபுட்டு எடுத்துக்க போகிறேன். யாராச்சும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் ஒரு சஜஷனாக. நான் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து அரைச்சி வச்சாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பன்னீரும் கேப்சிகமும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பன்னீரை சின்ன சின்ன ஸ்க்யூபாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ட்ரஸ்ட் மீ, சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஊற வச்சுட்டு நான் வந்து கேப்சிகமும் பெரிய வெங்காயத்தையும் வந்து நறுக்கி வச்சுட்டேன். இது கூட வந்து நீங்கள் இதே மெத்தடில் சோயாவும் வந்து பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது, க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டை கூட்டிகிட்டு வெளியவும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். எனக்கு வந்து டயர்டாக இருக்குது. ஆனால் வெயிட் லாஸில் முக்கியமாக தேவை என்ன தெரியுமா? மென்டல் ஹெல்த் வந்து அமைதியாக இருக்கணும். பட் என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. என்னை சுற்றி இருக்கவங்களும் அப்படி இருக்க மாட்றாங்க. ப்ரெஷர் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ்க்கு முக்கியமான காரணமே ப்ரெஷர் ஆகக்கூடாது. எனக்கு புரியுது, பட் முடியலை என்னால். சரி, நான் என்னோடய எஃபோர்ட்டை ஃபுல்லாக போடுறேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ 11 மணி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆம்லா ஜூஸ் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ மத்தியானத்துக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ போய் நம்ம பன்னீரை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து பன்னீரை போட்டுருங்க. நல்லா ஊறி இருக்கும். பன்னீர் போட்டுட்டு இது கூட வந்துட்டு கேப்சிகம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து பன்னீர் மோஸ்ட்லி பிடிக்காது, பட் இப்போ நான் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றேன். இதை வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு, சுட இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு இது கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ நான் வந்து பசியில் கொஞ்சம் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டேன். சப்பாத்தி, குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பொரியல், பன்னீர், கேப்சிகம் இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கிடக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கழுவி ஒன் பை ஒன்னாக வந்து நான் அடுக்கி வச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ஃபுல்லாக நான் சமையல் கட்டிலே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாப்பாட்டு வச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்தாச்சு, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அக்காவும் தம்பியும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து போயிடுச்சு. அவனை ஹாய் காமிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை எனக்கு கார்ட்டூன் போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அப்புறம் கார்ட்டூன் போடுறேன்டா அப்படின்னு சொன்னேன்னா ஹாய் காமிச்சான். அப்புறம் அவனுக்கு அதை போட்டு விட்டுட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாயங்காலம் ஆயிடுச்சு. ஓகேவா? கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுருக்கேன். எங்கள் பாப்பாங்க வருவாங்க, தம்பிக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அவங்க 3 பேத்துக்கும் சாப்பாடு வந்து தாளிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைடு எனக்கு வந்து பச்சைப்பயிறு அவிச்சு வச்சுட்டேன். இதை வந்து நான் ஒரு 4:30 போல் வந்து பச்சைப்பயிறு வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தது. தாளிக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு ஃபுட் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி, வெங்காயத்தெல்லாம் நறுக்கி வச்சுட்டு சாப்பாடு தாளிச்சு விட்ட வேண்டியதான். காரம் இல்லாமல் லைட்டாக சாப்பாடு வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு 3 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. 3 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு நைட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா சோயா மட்டும்தான் வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். எந்திரிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். நான் ஏதாச்சும் ஒரு சவுண்டு டக்குன்னு போட்டேன் அப்படின்னாலுமே டப்புன்னு எந்திரிச்சிடுறாங்க. இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து வெங்காயம் மட்டும்தான் வேணும். வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட கேப்சிகம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
ஸோ வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுருக்கிற சோயா வந்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி ஊற வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் இப்போ டைம் இல்லாதனால ஊற வைக்காமல் அப்படி இப்படியே போட்டேன். ஊற வைக்கும்போது இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கேர்டு தயிரும் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். கொஞ்சம் காரமாயிருச்சு. எனக்கு மோஸ்ட்லி காரம் அவ்வளோவா வந்து ஏற்றுக்க மாட்டுது என்னோடய பாடி. ஸோ இப்போ வந்து இதை நம்ம பொறுமையாக உட்காந்து மென்று சாப்பிட போகிறோம். ஓகேவா? பயங்கர காரமாக இருந்துச்சு. என்ன காரம், எல்லாத்துலேயும் கம்மி கம்மியாக தானே போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கே சிரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு 7 மணிக்குள்ளே வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு பன்னீர் பண்ணித்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அக்காவுக்கு நான் பண்ணுற பன்னீரும் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மறுபடியும் சப்பாத்தியை மாவை ஜெலி சப்பாத்தியை உருட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த அக்காவுக்கு வந்து பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு சிம்பிள் குருமா வந்து ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு வந்து காய்கறியெல்லாம் நறுக்கிட்டுருக்கேன். இன்னமும் எங்கள் பாப்பாங்க தூங்கிட்டுருக்காங்க. அதனால தான் வேலை செய்ய முடியுது. எந்திரிச்சாங்கன்னா அவங்க கூட விளையாடுறது, அவங்கள பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ காயெல்லாம் நறுக்கியாச்சு. அப்படியே வந்து சப்பாத்தியை உருட்டி உருட்டி வச்சாச்சு. பன்னீரும் சைட் பை சைடாக வந்து கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து அக்காவுக்கு பேக் பண்ணி நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி அக்காவுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு வந்து பயங்கர வேர்த்து ஊற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சைடு பை சைடு குருமாவையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா இதெல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி குருமா வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னொரு நாள் வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சுட்டு வச்சாச்சு. எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போயிட்டேன். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 9 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் தூங்க போயிட்டேன். பாய், லவ் யூ ஸோ மச்.